டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட் பேட்ச், அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே டெய்லி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேஜர் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி ஜியாகிரபி முதுநிலை ஆசிரியர் தேர்வு புவியியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புவியியல் பாடத்தில் நம்ம எப்படி படித்தா ஈஸியாக மேஜரில் ஸ்கோர் பண்ணலாம், அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வை நம்ம எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களுமே வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க வாய்ப்பாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி ஜியாகிரபி சிலபஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் நெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை பார்த்துக்கலாம். தமிழ் மீடியம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணுற இன்ஸ்டியூட்டில் கொடுத்தா மட்டும்தான் என்ன சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அகாடமியில் தமிழ் மீடியம் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட் அவைலபிளாக இருக்குது. 10 யூனிட்டுமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு யூனிட்டுமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் கொடுக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம தான் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா கோள்கள் மற்றும் புவி அமைப்புகள் பேராளிகள் இருக்குது. இது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. ஏன்னா எல்லாமே பேசிக்கான டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம அகாடமியில் எப்படி இந்த பிஜிடிஆர்பி ஜியாகிரபியை நம்ம கைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி ஜியாகிரபி தமிழ் மீடியம் மெட்டீரியல் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக கொடுப்போம், அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் டெஸ்ட் பேஜ் அப்படிட்டாவும் அதையுமே ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஆன்லைன் மோட் தான். உங்களோட ஃப்ரீ டைமில் 24/7 எந்த நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் அப்படின்னாவும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டுமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுலேயுமே மிக மிக முக்கியமான யூனிட்னு சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 கோள்கள் மற்றும் புவி அமைப்புகள். ஸோ வளிமண்டலத்தில் என்னென்ன கோள்கள் இருக்குது, அதனுடைய தகவமைப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் 1. அடுத்து யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா காலநிலை, பருவக்காற்றுகள், வளிமண்டலம், கண்டநிலை, மழைப்பொழிவு, இயற்கை சீட்டங்கள். இது யூனிட் 2ல் இருக்கிற மாதிரி இருக்குது. இதையுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா சுற்றுப்புற சூழல், நீர் மாசு, நில மாசு, அதே மாதிரி காற்று மாசு, ஒளி மாசு, அந்த மாசு கட்டுப்பாடு முறைகள், இது எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் 4ல். அடுத்து யூனிட் 6ல் பார்த்தோம் அப்படின்னா தொலை நுண்ணுணர்வு, செயற்கைக்கோள்கள், உலக அமைவிடங்கள், புவித்தகவல் தொகுதி, வான்வழி புகைப்படங்கள், கணினி மென் கட்டளை தொகுப்புகள், ஆய்வுக்களம், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல் இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து யூனிட் 8ல் பார்த்தோம் அப்படின்னா தொழிலகங்கள், வாகன தொழிலகங்கள், இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகள், நெசவு தொழிலகங்கள், சர்க்கரை ஆலைகள், மின்னணு தொழிலகங்கள், சிமெண்ட் தொழிற்சாலைகள், சணல் உற்பத்தி, ரசாயன தொழிற்சாலைகள், அதே மாதிரி வேளாண் தொழில், கால்நடை வளர்ப்பு, தகவல் பரிமாற்றம், இந்த மாதிரி டாபிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8ல் இருக்குது. யூனிட் 8 மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்மளுடைய டாப்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஊரில் என்னென்ன ஃபேக்ட்ரி இருக்குது, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, அப்படி மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 10வது யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு புவியியல், இயற்கை வளங்கள், எரிசக்தி வளங்கள், நீர்மின் சக்தி, அணுமின் சக்தி, அனல் மின் சக்தி, சூரிய சக்தி, காற்றாலை சக்தி, இது எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 10வது யூனிட்டை பொறுத்த மட்டும்
அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம், காற்றாலை சக்தி இது எல்லாமே வந்து எங்க இருக்கு? எப்போ கொண்டு வந்தாங்க? எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? அப்படிங்கிற மாரி எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலா வந்து படிக்கிற மாரி இருக்கும். ஆக மொத்தம் 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்ல 4 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமானது. அடுத்து 2 யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மிக முக்கியமானது. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. ஒரு 7 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மிக மிக முக்கியமான யூனிட்டா வந்து கருதப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாரி இருக்கும். அதே மாதிரி நம்முடைய அகாடமில வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் தமிழ் வழிக்கு வந்து 2மே வந்து அவைலபிளா இருக்கு. 2யுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாரி தான் இருக்கும். ஓகேவா? அதே மாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி ஜியோகிராஃபிக்கு வந்து ஆடியோ கிளாஸஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கும்போது, ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் டேட்டா மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியோ வடிவில் அப்படின்னாவும் அது மட்டும் ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். இந்த ஆடியோ கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புவியியலின் அடிப்படைகள் இருக்கு. இல்லைன்னா இப்போ வளங்கள் இருக்கு அப்படின்னா, வளங்களோட மிக முக்கியமான பாயிண்ட் எல்லாமே வந்து அப்டேட் ஆகுற மாரி இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளங்கள். அதே மாரி வளங்கள், புவியியல் அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான கனிம வளங்கள் இது பத்தி தான் டாபிக் எல்லாமே இருக்கும். இப்போ வளங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1977 ஆண்டு விண்ணிற்கு அனுப்பப்பட்ட விண்கலம் வயோஜர் 1 மணிக்கு 62,140 கிலோமீட்டர் அல்லது நொடிக்கு 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதில் ஹைட்ராசின் என்னும் எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஆடியோ கிளாஸ்ல வந்து இருக்கும். 10 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த 10 பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு ஆடியோ வடிவில் அப்படின்னும் அதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆடியோ கிளாஸில் சிலபஸ் எல்லாமே வந்து முழுமையாக வந்து கவர் ஆயிரும். அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சிலபஸுமே வந்து கவர் ஆயிரும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புவியியலின் அடிப்படைகள், சூரிய குடும்பம்னா என்ன, பாறை கோளம்னா என்ன, பாறை கோளம் உள் இயக்க செயல்பாடுகள், அதே மாதிரி வெளி இயக்க செயல்பாடுகள் 2மே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீர்க்கோளம்னா என்ன, வளிமண்டலம்னா என்ன, உயிர்கோளம்னா என்ன, இயற்கை பேரிடர் அண்ட் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வுனா என்ன, மக்கள் தொகை புவியியல்னா என்ன, மனித குடியிருப்புகள்னா என்ன, வளங்கள்னா என்ன, தொழில்கள்னா என்ன, கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல்னா என்ன, புவி தகவியல்னா என்ன, அதே மாதிரி பேண தகுந்த மேம்பாடுனா என்ன, மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு, செயற்கை பேரிடர், இயற்கை பேரிடர் 2மே இருக்கு. செயற்கை பேரிடர் அப்படின்னா மனிதனால் ஏற்படுத்தக்கூடியது, இயற்கை பேரிடர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இயற்கை நிகழ்த்தக்கூடியது இயற்கை பேரிடர். அதே மாதிரி இந்திய அமைவிடம், இந்திய வடிவமைப்பு, இந்திய காலநிலை மற்றும் காடுகள், இந்திய வேளாண்மை, இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்திய மக்கள் தொகை, தமிழ்நாடு போக்குவரத்து, தமிழ்நாடு காலநிலை, தமிழ்நாடு பேரிடர்கள், தமிழ்நாடு மானுட புவியியல் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியோ வடிவில் டெஸ்ட் பேஜ் அண்டு ஆடியோ கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் வந்து அப்படின்னும் அதையுமே வந்து நல்லா லிசன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் பிஜிடிஆர்பி ஜியோகிராஃபியை பொறுத்த மட்டும் வந்து படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம படிக்கும்போதே வந்து நல்லா இன்டெப்த்தாக வந்து க்ளோஸாக படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து நல்லது. அதனால வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி ஜியோகிராஃபிக்கு வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் ஆடியோ கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மார்க் வந்து நல்லா ஸ்கோர் ஆகும், கெயின் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ஈஸியாக வந்து நம்ம கவனித்து கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம மேஜரை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதுமானது கிடையாது. தமிழ் தகுதி தேர்வுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து மார்க் வந்து கெயினாக கொடுக்கும். அதே மாதிரி தமிழில் பொறுத்த மட்டும் வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், படிச்சிருக்கோம், ஆல்ரெடி டெட் எக்ஸாமுக்கு படித்தது, குரூப் 4க்கு படித்தது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் அது எதுவுமே கிடையாது. நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் படிச்சிருந்தாலுமே
இன்னொரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணும்போது தான் வந்து ஈஸியாக இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானதாக வந்து கருதப்படுது. ஸோ பிஜிடிஆர்பி ஜியாகிரபி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ், 2வது ப்ரீவியஸ் கொஸ்டின், 3வது ஸ்கூல் புக்ஸு, 6 to 12 வரைக்கும் உள்ள ஜியாகிரபி லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்து கெயின் பண்ண முடியும். அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ஜியாகிரபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம்.